ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீமால நீங்கள் வாரம் ரீபை பண்ணணும் இல்லையா, அது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னுடைய வீமா வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரீபை பண்ணணும் அப்படின்னா சண்டே அல்லது மண்டே இந்த 2 டேயில் மட்டும்தான் நீங்கள் வந்து ரீபை பண்ண முடியும். மற்ற நாட்களில் நீங்கள் வந்து ரீபை பண்ண முடியாது. ஸோ மற்ற நாட்களில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்களில் தான் ரீபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீபை பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் செஞ்சுருக்கணும். மெனு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரீபை வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீபே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சண்டே மண்டேல மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும், உங்களுடைய ஹோம் பேஜ்லேயே வந்துடும். ப்ராடக்ட் டைப், அதாவது ஒர்க் டைப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வீமா அப்ளிகேட் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, 369, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீமாவில் ரீபே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 விதமாக பண்ணலாம். ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம், யூடிஆர்எல் மூலமாக பண்ணலாம், வாலெட் மூலமாக பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பேஜ் வந்துடும். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். டக்குன்னு பேக்கில் வர்றதோ வெளியே வர்றதோ பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பே நவ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். எதில் பேமெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிபேயில் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லை பேடிஎம்மில் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லை ஃபோன்பேனா எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜிபே அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அண்ட் பேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த பேஜ் வந்தோன்னே நீங்கள் வந்து கேன்சல் கொடுக்கக்கூடாது, வெளியே வரக்கூடாது. இப்போ நம்மளுடைய ஜிபே வேலெட்குள்ளே போயிடுச்சு. ஓகே, நான் வந்து என்னோடய ஜிபே லாக் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பிளாக் கலராக தெரியும் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து காட்டாது. ஒன்ஸ் இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். நீங்கள் வந்து பேக் வரதோ எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. அப்போயுமே நீங்கள் வந்து பேக் வராதிங்க, இந்த ஸ்டெப்லேயுமே நீங்கள் பேக் வராதிங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பேக் அதுவே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி வரும். நீ பேக் பட்டனை அமுக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்து கொண்டு வந்துடும் உங்கள் ஜிபேக்குள்ளே இருந்து. ஓகே, முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து காட்டும். இப்படி தள்ளி விட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கட்டின உடனே உங்களுக்கு நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இது வந்து நான் போன வாரம் பண்ணியிருந்தது பெய்ட் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக பண்ணதுனால நியூ அப்படிங்கிற மாதிரி காட்டும். அது வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு பெய்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுறது. உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண இன்வாய்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த இன்வாய்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஆன்லைன் மூலியமாக எப்படி கட்டுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் ஒன்ஸ் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் மூலியமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த யூடிஆர் மூலியமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் கம்பெனியோட கியூஆர். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணால் கூட நான் அனுப்பிச்சி விடுவேன். இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் யூடிஆர்எல் நம்பரில் அதை நாம் எடுத்து அந்த வெப்சைட்டில் ஆட் பண்ணணும். அதுதான் யூடிஆர்எல் மெத்தட். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கியூஆர் கோடுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு யூடிஆர்எல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்பாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும், அதை எடுத்து இங்கே கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண டேட்டை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான். இதுதான் யூடிஆர் மெத்தடில் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறது. ஓகே, நம்ம ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், யூடிஆர் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து வேலெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 3 வகையாக நம்ம வந்து பேமெண்ட் கட்டலாம். நீங்கள் 3 வாட்டியும் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்து இந்த வேலெட் ஆப்ஷனில் நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த வேலெட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலெட் ஆப்ஷனில் அமௌண்ட் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் இது மூலயமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலெட்டில் எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா ஒன்ஸ் அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அதை லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேலெட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டும். நான் என்கிட்ட வேலெட் பேலன்ஸ் 500 இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா இதில் 300
ரூ. 269 அப்படிங்கிறத கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க. இந்த வேலட் ஆப்ஷன் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து வாரம் ரீபே பண்ணுறப்ப சப்போஸ் நம்ம கையில் வந்து அப்போ காசு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக உங்கள் கையில் எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போலாம் என்ன பண்ணால் இந்த வேலட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீக்லி நம்ம ரீபே பண்ணுறப்ப இந்த வேலட் ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து ரீபே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம வாரம் நம்ம வந்து ரீபே பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மற்ற நாட்களில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க ஆப் அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுவுமே காட்டாது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷோ பண்ண மாதிரி தான் காட்டும். சண்டே ஆர் மண்டேல மட்டும்தான் நம்மளுக்கு ரீபே பண்ணுற ஆப்ஷனே ஓப்பன் ஆகும்.